அனைவருக்கும் வணக்கம். நம்ம மிஷன் 80 ப்ரோக்ராமில் குரூப் 2A மெயின்ஸுக்கான நம்ம கிளாஸஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம லாஸ்ட் 2 கிளாஸஸில் ஆங்கிலோ யூரோப்பியன்ஸ் வந்து இந்தியாவுக்கு எப்படி வந்தாங்க, அதில் குறிப்பாக போர்ச்சுகீஸ், டச், இங்கிலீஷ், டேன்ஸ், நம்ம அப்புறம் ஃப்ரெஞ்ச், இவங்க எல்லாமே எப்படி இந்தியாவில் எந்த மாதிரி அவங்களோட ட்ரேட் சென்டர்ஸ் வர்த்தக மையங்கள் அமைச்சாங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி அவங்களுடைய முக்கியத்துவம் என்ன, அவங்க வந்து இந்தியாவுக்கு என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தோம். அதில் 2 போர்ச்சுகீஸ்க்கு நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். மற்றவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தலைனாலும் சின்ன சின்ன அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தினாங்க. அதில் 2 முக்கியமான யூரோப்பியன்ஸ் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை கிரேட் இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கிலேயர்களும் நம்மளுடைய ஃப்ரெஞ்சுக்காரர்களும், பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும் இந்தியாவில் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இந்தியன் ரூலர்ஸ் கிட்ட நிறைய கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே சப்போர்ட் பண்ணி, இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் இஷ்யூஸில், சக்சஷன் இஷ்யூஸில் சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து இந்தியாவில் ஒரு 3 முக்கியமான வார்ஸில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. தட் இஸ் ஸோ கால்ட் ஆங்கிலோ கர்நாடிக் வார்ஸ். கர்நாடக போர்கள் சொல்லுவோம். அது ஆல்சோ நோன் அஸ் ஆங்கிலோ பிரெஞ்ச் ரிவல்ரின்னு சொல்கிறோம். ஓகேவா? எஸ், இந்த 3 முக்கியமான கர்நாடிக் போர்களும் நம்மளுடைய இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம். நம்மளுக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஏன் கர்நாடகா டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடக் தான் குறிப்பாக நம்ம இந்தியாவில் மற்ற ஏரியாவை விட கர்நாடிக் ரீஜியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு வீக்கரான ரீஜனாக இருக்குது. கர்நாடிக்கும் ஹைதராபாத் நிசாமும் என்னவா இருக்குது, ரொம்ப ஒரு வீக்கர் ரீஜனாக இருக்குது. ஈஸியாக அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக இஷ்யூஸ் வந்துட்டே இருக்குது. பட் மற்ற ரீஜன்லாம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆமாவா இல்லையா? எஸ், பெஸ்ட் எக்ஸாம்பிள் பெங்கால் மேலே கை வைக்க முடியல. அந்த நேரத்தில் 17th செஞ்சுரியில் டக்குன்னு பண்ண முடியல, பெங்கால் மேலே கை வைக்க முடியல. சிராஜ் உத்தவ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக இருக்கார். அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்மளுடைய கர்நாடிக் ரீஜியனில் நவாப் அப்புறம் நிசாம் இஷ்யூஸ்ல என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷோ ஃப்ரெஞ்சு தலையிட்டு என்ன பண்ணுறாங்க, தங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்டிக்கன்னு பார்க்குறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த 3 முக்கியமான போர்களும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதில் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பார்க்குறது ஏன்னா 3 முக்கியமான வார்கள் பற்றி நம்ம பார்ப்போம். ஒன் இஸ் ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் வார், அதாவது ஆல்சோ நோன் அஸ் கர்நாடிக் வார். செகண்ட் ஒன் இஸ் ஆங்கிலோ மைசூர் வார் அல்லது மைசூர் போர்கள் சொல்லுவோம். தேர்ட் ஒன் இஸ் ஆங்கிலோ மராத்தா வார். இந்த 3 வார்லேருந்து கட்டாயமாக நம்ம 2 to 3 கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மினிமம் 2 கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 3 வார்லேருந்து. அப்போது நம்ம இந்த வாரை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்னா, இந்த 3 வாரமே தனித்தனி கிளாஸஸாக உங்களுக்கு வரும். அந்த வாரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு காஸ் என்ன, கான்சிக்வன்ஸ் என்ன, அதோட இம்பேக்ட் என்ன, ட்ரீட்டி என்ன, அவ்வளோதான் நம்மளுக்கு படிக்கணும். ஓகேவா? யாருக்கு போர் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, அந்த போரோட விளைவு போர் எப்படி நடந்துச்சு, போரோட விளைவு என்ன, அதாவது ட்ரீட்டி என்ன மாதிரி ட்ரீட்டி போடப்பட்டுச்சு, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னங்கிறத பார்த்து வச்சுக்கணும். அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கெல்லாம் ஷார்ட்கட்லாம் சொல்கிறேன், எப்படி வந்து அந்த ட்ரீட்டிஸ்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிறதுக்கு. நம்ம இயர்லாம் மறந்துடாதீங்க. ஓகே, இயரும் ரொம்ப முக்கியமானது. நம்ம ஸ்கூல் புக்கில் 8th புக்லேயும் 11th புக்லேயும் டீட்டெயிலாக இருக்கும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? எஸ், எல்லாருமே ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம படிச்சிருப்போம், எதுவுமே படிக்காததெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீகால், அவ்வளோதான். ஓகேவா? எஸ், நம்ம வந்து இந்த பார்ட் எல்லாமே ஆக்சுவலி ப்ரிலிம்ஸ்க்கு பார்த்தது தான். நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலேயே குறிப்பாக நம்ம நேஷனல் மூமெண்ட் தான் நம்ம புதுசாக பார்க்குற டாபிக்ஸாக இருக்கும். புதுசாக மீன்ஸ் வந்து நம்ம டெப்த்தாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம ஸ்கூல் புக்கில் அந்தளவுக்கு டீப்பாக இருக்காது. நம்ம கிளாஸில் வந்து அதெல்லாம் டெப்த்தாக பார்ப்போம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதாவது ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் வார், ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு கிளர்ச்சி. அதில் நம்ம முதல்ல பார்க்க போது கர்நாடிக் வார். 3 கர்நாடக போர்கள் இருக்கா? எஸ், முதல் கர்நாடக போர், 2ஆம் கர்நாடக போர், 3ஆம் கர்நாடக போர். அதோட இயர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. 1746 to 1748 ஃபர்ஸ்ட் கர்நாடிக் போர். செகண்ட் கர்நாடிக் வார் 1749 to 1754. தேர்ட் கர்நாடிக் வார் 1756 to 1763. அப்போ 3 கர்நாடக போர்களுடைய விளைவு தான் நம்ம இந்தியாவில் குறிப்பாக டெக்கான் ரீஜியனில் பிரிட்டிஷ் வந்து கால் உண்டதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. இந்த தேர்ட் கர்நாடிக் வாருக்கு அப்புறம் ட்ரீட்டிஸ்லாம் போட்டிருப்பாங்க. முக்கியமாக கர்நாடிக் ட்ரீட்டி 1791, 1801, அதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா? எஸ், அப்போது கர்நாடக போர்கள் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் முக்கியமான காரணம் பிரிட்டிஷை விட ஃப்ரெஞ்ச் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த கர்நாடிக் போரோட முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுது. த இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஹூ கேம் டு இந்தியா ஃபார் த ட்ரேட் அண்ட் ட்ரான் இன் டு பாலிடிக்ஸ். த rivalry began with the outbreak of Austrian War of Succession and ended with the conclusion of 7 years of war. தொடங்கும்போது பிரிட்டனுக்கும் நம்மளுடைய ஃப்ரெஞ்சுக்கும் அடிக்கடி அங்கே யூரோப்பில் பிரச்சனை. அந்த பிரச்சனையோட விளைவாக நம்மளுடைய இந்தியாலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஆமாவா இல்லையா? எஸ், எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா அது சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிரிட்டனில் குழந்தைக்கு கிள்ளி விட்டால் அதுக்கான அழுக சத்தம் இந்தியாவில் கேட்கணுவாங்க. அப்போது இந்தியாவில் மட்டும் இல்லை, அவங்களோட கலோனியல் பீரியட் கலோனியல் ரூல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, அவங்களோட காலனி ஆதிக்கம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையுமே தான் இருக்குது, அதோடைய ரிஃப்ளெக்ட் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன் யூரோப்பில் இஷ்யூ. அப்போ அங்கே 2 ஆப்போனன்ட் இருக்காங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க,
பிரிட்டிஷ் சப்போர்ட்டோடையும் ஒருத்தர் ஃப்ரெஞ்ச் சப்போர்ட்டோட இருக்கும்போது அங்கே வார் வெடிக்குது. அதோட இம்பாக்ட் எங்கே இருக்குது? இந்தியாலையுமே இருக்குது. ஓகேவா? எஸ். In 1740, political situation in South India was uncertain and confused. அந்த சக்சஷன் இஷ்யூ வந்து நம்ம பார்ப்போம், பின்னாடி சொல்கிறேன். அப்போ அதை என்ன பண்ணிக்கிறாங்க, பிரிட்டிஷும் சரி ஃப்ரெஞ்சும் சரி அவங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சின்ன கேப் கிடைச்சா என்ன பண்ணுறது, அதை யூஸ் பண்ணிக்க பார்க்குறாங்க. அதன் அடிப்படையில் இஷ்யூ நடக்குது. The decline of Hyderabad marked the end of Muslim expansionism and Europeans got that plan to ready. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் யார் யாருக்கு முக்கியமா, டியூப்ளெக்ஸ் இங்கே இருக்கார், அங்கே லாரன்ஸ் இங்கிலீஷ் பிரிட்டிஷோட கவர்னராக இருக்கார். ஓகேவா? எஸ். ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய கர்நாடிக் வார் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஃபேவரபிள் டு த நம்மளோட ஃப்ரெஞ்ச் என்ன பண்ணுறாங்க, அவங்க கை ரொம்ப ஓங்கியே இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். என்ன காரணம், முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னேன், ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன், அதாவது ஆஸ்ட்ரிய வாரிசுரிமை போர் தான் முதலாம் கர்நாடக போருக்கான முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. ஓகேவா? எஸ். அங்கே பிரச்சனை அடிச்சது எங்கேயும் இஷ்யூ ஆகுது, இங்கே இந்தியாவிலுமே அவங்களுடைய இந்தியா தான் அவங்களோட கொலோனியல் பிளேஸு, அப்போ காலனி ஆதிக்க இடம், அப்போ இங்கேயுமே அந்த போர் வெடிக்குது. அதன் அடிப்படையில் முக்கியமாக ஃப்ரான்ஸ் பீயிங் அவேர் ஆஃப் இட்ஸ் வீக்னஸ் வாஸ் நாட் ரெடி டு எக்ஸ்டெண்ட் ஹாஸ்டிலிட்டிஸ் டு இந்தியா. த இங்கிலீஷ் நேவி அண்டர் பார்னட்ஸ் see some French ships to provoke France. France retaliated by seizing Madras in 1746 with the help of fleet from Mauritius under the Admiral La Bourdonnais. என்னன்னா குறிப்பாக இதில் நம்ம தெரிய வேண்டிய முக்கியமான வார் என்னன்னா, நம்மளுடைய ஃப்ரெஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய மெட்ராஸை கேப்சர் பண்ணுறதுக்காக வராங்க. மெட்ராஸ் யாரோட ரீஜன், நம்மளுடைய கர்நாடகாவோட ரீஜன். அப்போ கர்நாடகாவோட ரீஜனுங்கிறப்ப மெட்ராஸை கேப்சர் பண்ண வரும்போது கர்நாடக் நவாப் அன்வருதீன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை தடுக்கணும்னு பார்க்குறார். தடுக்கணும்னு பார்க்கும்போது அன்வருதீனோட சன் மஹ்ஃபூஸ் கான் வரார். மஹ்ஃபூஸ் கானுக்கும் ஃப்ரெஞ்சு படைக்கும் சண்டை நடக்குது. அப்போ சண்டை நடக்கிற இடம் எங்கன்னு பார்த்தோம்னா சாந்தோம். அதனால அதுக்கு பேர் ஆல்சோ நோன் அஸ் பேட்டில் ஆஃப் சாந்தோம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறோம், பேட்டில் ஆஃப் அடையார். பேட்டில் ஆஃப் சாந்தோம் அல்லது பேட்டில் ஆஃப் அடையார் 1746. யார் யாருக்கு நடக்குது, பேட்டில் ஆஃப் சாந்தோம் fought between the French forces and the forces of Anwaruddin, the Nawab of Carnatic, who appealed the British for help. ஓகே, அவரால் மஹ்பூஸ் கானோடைய படை பார்த்தீங்கன்னா குட்டி படை, ஆனால் நம்மளுடைய பாரடைஸ் நம்ம ஃப்ரெஞ்ச் சைடில் இருந்து யார் வரானா பாரடைஸ், கேப்டன் பாரடைஸ் வந்திருப்பார். அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கும் பேட்டில் ஆஃப் அந்த அடையார் ரிவர் குறுக்கில் இருக்கும்போது ஈஸியாக நம்ம பாரடைஸ் தலைமையிலான சின்ன படை ஈஸியாக என்ன பண்ணியிருக்கோம், மஹ்பூஸ் கான் படையை துரத்து விட்டுருக்கோம். ஈஸியாக என்ன பண்ணியிருப்பாங்க, எதை கேப்சர் பண்ணியிருப்பாங்க, மெட்ராஸை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. மெட்ராஸை கேப்சர் பண்ணது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, மெட்ராஸ் வந்து ரொம்ப முக்கியமான பிளேஸ் ஃபார் பிரிட்டிஷ். ஆமாவா இல்லையா? அவனுடைய ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கான போர்ட் எங்கே தான் இருக்குது, மெட்ராஸில் தான் இருக்குது. அப்போ அப்படி இருக்க போது நம்மளுக்கு பிரிட்டிஷ் ஹெல்ப் கேட்கும் போது பிரிட்டிஷ் வரத்துக்குள்ளே என்ன பண்ணிடுறாங்க, ஈஸியாக பாரடைஸ் வந்து நம்மளுடைய மெட்ராஸை கேப்சர் பண்ணிடுறார். A small French army under the Captain Paradise defeated the strong Indian army under Mabus Khan at Santom, the banks of River Adayar. ஓகேவா? அதுதான் அந்த பேட்டிலுக்கு பேர் என்னது, பேட்டில் ஆஃப் அடையார் 1746. ஓகேவா? எஸ், ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டில் ஆஃப் அடையார். இந்த பேட்டில் தான் ரொம்ப ஒரு முக்கியமான இந்தியன் ரூலரை என்ன பண்ணுறாங்க, ஒரு யூரோப்பியன் வந்து டிஃபீட் பண்ணுறாங்க இந்த பேட்டில் ஆஃப் அடையாரில். ஓகே, ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அது மூலமாக எதை கேப்சர் பண்ணுறோம், மெட்ராஸை கேப்சர் பண்ணுறோம். நம்ம முன்னாடி சொன்னலாம், எப்பயுமே ஒரு சண்டை நடக்குது, பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா பிரிட்டிஷ் உடனே எதுக்கு போயிடுவாங்க, ட்ரீட்டிக்கு போயிடுவாங்க. அந்த ட்ரீட்டி தான் ட்ரீட்டி ஆஃப் ஐக்ஸ்லாஸ் சாப்பேல் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஐலா சாப்பேல் சொல்லுவாங்க. ஓகேவா? ஐலா சாப்பேல் ட்ரீட்டி, ஐக்ஸ்லா சாப்பேல் ட்ரீட்டி. இந்த ட்ரீட்டி வந்து இந்தியாவில் சைன் ஆகலை, அது யூரோப்பில் சைன் ஆன ட்ரீட்டி தான். அந்த ட்ரீட்டின் அடிப்படையில் யாரெல்லாம் ஃப்ரெஞ்சு கேப்சர் பண்ண பிரிட்டிஷோட இடங்களை திரும்ப பிரிட்டிஷ்கிட்டே கொடுத்துடணும். அதுமாதிரி பிரிட்டிஷ் கேப்சர் பண்ண ஃப்ரெஞ்சோட பிளேசஸ் என்ன பண்ணிடணும், பிரிட்டிஷ்கிட்டே கொடுத்துணுங்கிற ஃப்ரெஞ்சுக்கிட்டே கொடுத்துணுங்கிற மாதிரியான விஷயங்கள் சைன் ஆகுது. அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணார், கேப்டன் பாரடைஸ் மெட்ராஸை கேப்சர் பண்ணியிருக்கார். ஆமாவா இல்லையா? எஸ். அப்போ அந்த மெட்ராஸை யார்கிட்ட திரும்ப ஒப்படைச்சிடணும், நம்மளுடைய பிரிட்டிஷ்கிட்டே ஒப்படைக்கணுங்கிற மாதிரியான விஷயங்கள் எதில் சைன் ஆகுது, ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் கர்நாடிக்கில் சைன் ஆகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பேட்டில் அதுதான் கொடுத்துருக்கு. த வார் எண்டட் வித் ட்ரீட்டி வித் ஐக்ஸ்லா சாப்பேல் வித் பிராட் வித் என்ற ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன். அதோட ஆஸ்ட்ரிய வார் ஆஃப் சக்சஷனோட முடிவில் சைன் ஆகுது. மெட்ராஸ் வாஸ் ஹேண்டட் பேக் டு த இங்கிலீஷ் அண்ட் த ஃப்ரெஞ்ச் காட் பேக் இட்ஸ் டெரிட்டரி இன் நார்த் அமெரிக்கா. நார்த் அமெரிக்காவில் பிரிட்டிஷ் கேப்சர் பண்ண ஃப்ரெஞ்சோட இடங்களை யார் கொடுத்துட்றா, திரும்ப நம்மளுடைய இங்கிலீஷ் கொடுத்துட்றாங்க. ஓகேவா? இது முக்கியத்துவம் என்ன, சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இந்த கொஸ்டின் இதில் இருந்தால் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? யாருக்கு நடந்ததுங்கிறத தாண்டி கொஸ்டின் என்ன கேட்கணும்னா, நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் கேட்குறாங்கன்னா, எ ஸ்மால் ஃப்ரெஞ்ச் ஆர்மி அண்டர் த கேப்டன் பாரடைஸ் டிஃபீட்டட் த ஹியூஜ் ஆர்மி அண்டர் அன்வருதீன் அண்டர் மஹ்பூஸ் கான். நான் சொன்னேன்னா, மஹ்பூஸ் கான் தலைமையிலான கர்நாடிக் நவாப் பெரிய படை நம்மளுடைய குட்டி படையான நம்மளுடைய ஃப்ரெஞ்சு பாரடைஸ் தலைமையிலான குட்டி படையாலனா இருக்குது, டிஃபீட் பண்ணப்பட்டிருக்கு. அது எவ்வளோ பெரிய சாதனைங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது.
It brought the importance of naval forces in Anglo-French conflict in the Deccan. ஆமாவா இல்லையா? எஸ், ஆங்கிலோ ஃப்ரெஞ்சுக்கு பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குங்கிறது தெரியுது. அதே சமயத்தில் பிரிட்டிஷ் என்ன உணர்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பிரிட்டிஷ் சைட்லேருந்து பார்க்கும்போது என்னன்னா, அன்வருதினால என்ன பண்ண முடியல, இந்த சின்ன ஒரு ஒரு பிரெஞ்சு போர்சஸால டிஃபீட் பண்ண முடியல. அப்போ இதில் என்ன தெரியுது, இட் ஷோஸ் த வீக்னஸ் ஆஃப் தி இந்தியன் ரூலர், லைக் நம்மளுடைய அன்வருதீனோட வீக்னஸ் என்னன்னு தெரியுது. அப்போ அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் கர்நாடிக்ல இந்தியன் ரூலர் யாருக்கிட்ட உதவி கேட்குறா, பிரிட்டிஷ் கிட்ட உதவி கேட்குறாங்க. ஆனால் அடுத்தடுத்த கர்நாடிக் வாரில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பிரிட்டிஷ் தான் டாமினன்ஸாக இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டில் என்ன பண்ணுறாங்க, அன்வருதீன் போய் ஹெல்ப் கேட்குறாரு. அதுக்கு அடுத்த பேட்டில்லாம் யார் தான் டாமினன்ஸ், யார் டேக் ஓவர் பண்ணிக்கிறாரோ அந்த லீடர்ஷிப்பை, நம்மளுடைய பிரிட்டிஷ் டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் நம்மளுடைய கர்நாடிக்கோட சிக்னிஃபிகன்ஸ். ஓகேவா? எஸ். அடுத்து செகண்ட் பேட்டில் ஆஃப் கர்நாடிக். செகண்ட் பேட்டில் ஆஃப் கர்நாடிக் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் கர்நாடிக்ல தான் ஃப்ரெஞ்ச் வெர்சஸ் பிரிட்டிஷ்னு இருந்துச்சு. ஃப்ரெஞ்சு வந்து ரொம்ப டாமினன்ஸாகவும் பிரிட்டிஷ் வந்து கொஞ்சம் சப்ரஸிவாகவும் இருந்தாங்க. பட் அடுத்தடுத்த கர்நாடிக் வாரில் பாருங்கள், யாரோட கை ஓங்கிருது, நம்மளுடைய பிரிட்டிஷோட கை ஓங்கிருது. ஃப்ரெஞ்சு வந்து கொஞ்சம் கீழே போயிடுறாங்க. இதில் முக்கியமான பார்ட்டிசிபேட் பண்ணுற பர்சன் யாருன்னா நம்மளுடைய ராபர்ட் கிளைவ் ஹூ டிரைவ் த கர்நாடிக் வார். இது செகண்ட் கர்நாடிக் வாரில் இருந்து ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரில் எப்போ ஓரளவுக்கு பேக் ட்ராப் ஆகுறாங்களோ அதுலேருந்து என்ன பண்ணுறார் ராபர்ட் கிளைவ், நம்ம இதுக்கப்புறம் விடக்கூடாது, நம்ம பிரிட்டிஷை ப்ராப்பராக லீட் பண்ணணுங்கிறதுக்காக பெங்கால்லேருந்து எங்கே வரார், நம்மளுடைய கர்நாடிக் ரீஜனுக்கு வரார். நம்ம ராபர்ட் கிளைவ் அஸ் ஒரு கிளர்க், ஓகே, ஒரு கிளர்க்காக தான் இந்தியா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறார். இவர் நம்ம இந்தியாவில் ஒரு 200 இயர்க்கு மேலே பிரிட்டிஷ் வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமான பர்சன் யார், இந்த ராபர்ட் கிளைவ் தான். ஓகேவா? எஸ், டியூப்ளேவுமே ஃப்ரெஞ்சுக்கு நம்ம இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராங் பேஸை போட்டது யார் தான், டியூப்ளெக்ஸ் தான். ஓகே, எஸ். அதன் அடிப்படையில் என்ன காரணம் பார்ப்போம். நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் கர்நாடிக்ல என்ன ரீசன் பார்த்தோம், நம்மளுடைய ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் பார்த்தோமா. ஆனால் செகண்ட் பேட்டில் ஆஃப் கர்நாடிக்ல என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் பேட்டில் ஆஃப் கர்நாடிக்ல முக்கியமான இஷ்யூ வந்து ஃபாரின் கண்ட்ரியில் இல்லை, இந்தியாவிலே பிரச்சனை. என்ன பிரச்சனை, 2 இடத்துலையும் சக்சஷன் வார். யாருக்கு, முக்கியமாக ஹைதராபாத் நிசாம்லையும் அங்கே நம்ம கர்நாடிக் நவாப்லையும் இஷ்யூ. ஓகேவா? succession rivalry in India, Dupleix wanted to increase his power and French political influence in southern India by interfering in local dynastic dispute. நம்ம இந்த மாதிரியான இந்த பிரச்சனையில் குளிர்காயிருதுன்னு சொல்லுவாங்களா. எஸ், அப்போ அந்த மாதிரி உள்ளூர் பிரச்சனைகளில் தலையிட்டு உள்ளூர் பிரச்சனைகளில் இன்வால்வ் ஆகி என்ன பண்ணுறது, அவங்களுக்குள்ள சமரசம்குள்ளே போக விடாமல் இவங்க வந்து ஆப்போனண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறா போய் என்ன பண்ணுறது, பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் இங்கே சண்டை நடக்குது. முக்கியமாக நிசாம் உல்முக் என்ன பண்ணுறார், 1748 இறந்துடுறார். அதனால கர்நாடக நவாப் தோஸ்தலின் மருமகன் சந்தா சாஹிப் வந்து யார் ரிலீஸ் பண்ணுறா, மராத்தாஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சந்தா சாஹிப் வந்து அன்வருதீன் கூட ஃபைட்டுக்கு வருவார். ஓகேவா? எஸ், அன்வருதீன் ஆஸ் த நவாப் ஆஃப் கர்நாடிக் வாஸ் ரெசென்டட் பை சந்தா சாஹிப். சந்தா சாஹிப்போட மேலே கோவம் வந்திருக்கும். இதே நம்ம ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா நாசிர் ஜங் சன் ஆஃப் நிசாம். ஆனால் முசாபர் சங் பார்த்தீங்கன்னா டாட்டர் இன்லா, ஓகே, அதாவது சன் இன்லா ஆஃப் நம்மளுடைய கிராண்ட் சன் ஆஃப் நிசாம். அப்படிங்கிறப்போ முசாபர் சங்குக்கும் நாசிர் ஜங்குக்கும் வரும்போது முசாபர் சங்கை யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முசாபர் சங்கை ஃப்ரெஞ்சும் நாசிர் ஜங்கை பிரிட்டிஷை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கே அன்வருதீனை பிரிட்டிஷும் நம்மளுடைய சந்தா சாஹிப்பை ஃப்ரெஞ்சு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 2 பேர்த்துலேயும் சண்டை நடக்கும். சண்டை நடக்கிற பேட்டில் ஆஃப் ஆம்பூர் 1749 நடந்திருக்கும். ரொம்ப முக்கியமான பேட்டில். இந்த பேட்டில் யாரை டிஃபீட் பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, யாரை கொண்டுறாங்க பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப் கில்டு நம்மளுடைய அன்வருதீனை கொன்னதுக்கப்புறம் பேட்டில் ரொம்ப தீவிரமாயிருது. அன்வருதீனோட சன் யார் அப்படின்னா முகமது அலி நம்மளோட டிபோர்ட்டட், எங்கே எக்ஸைல் ஆயிடுறார், தப்பிச்சு போயிடுறார். எங்கே போயிடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி மலைக்கோட்டையில் போய் தஞ்சம் அடைஞ்சிடறார். ஓகேவா? எஸ், அதுதான் பேட்டில் ஆஃப் ஆம்பூர். முசாபர் ஜங் அண்ட் சந்தா சாஹிப் defeated and killed Anwaruddin at the Battle of Ambur in 1749. ஓகேவா? அடுத்து யார் கொன்னாச்சு, நம்மளுடைய அன்வருதீனை கொன்னாச்சு. சந்தா சாஹிப் பிகேம் நவாப் ஆஃப் கர்நாடகாவோட நவாப் ஆயிட்டார். அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா நாசிர் ஜங்கை டிஃபீட் பண்ணிட்டு யார் வந்துட்டா, முசாபர் ஜங் வந்து ஹைதராபாத்தோட நிசாம் ஆயிட்டார். முசாபர் ஜங் became the சுபேதார் ஆஃப் டெக்கான், having failed to give effective assistance to Muhammad Ali at Trichinopoli, and Robert Clive of the East India Company put forward a diversionary attack. என்னன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாலிசி. டைவர்ஷனரி அட்டாக்னா என்னன்னா தமிழ்ல திருப்பி தாக்கும் கொள்கைன்னு சொல்லுவாங்க. என்னன்னா முகமது அலி எங்க வந்துட்டார், திருச்சிக்கு வந்துட்டார். பட் ஆனால் எங்கேருந்து நம்மளுடைய ஆம்பூர்லேருந்து திருச்சிக்கு வந்துட்டார். திருச்சிக்கு வந்ததுக்கப்புறம் ராபர்ட் கிளைவ் என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளுடைய கர்நாடிக் நவாப்போட கேபிட்டலான ஆர்காட்டை அட்டாக் பண்ணலாம்
அப்படி அட்டாக் பண்ணும்போது இங்க யார் நம்மளுடைய அன்வருதீனை நம்மளுடைய முகமது அலி சுத்தி யார் இருக்கானா சந்தா சாஹிப் சுத்தி வளைச்சிருக்காரு. அப்ப நமக்கு அவங்களோட கேபிட்டலை நம்ம அட்டாக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து ரிட்டர்ன் ஆகி வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ராபர்ட் கிளைவ் நம்மளோட கர்நாடிக் நவாபோட கேபிட்டலான ஆர்காட்டை அட்டாக் பண்ண வரார். அட்டாக் பண்ண வரும்போது சந்தா சாஹிப்பும் அங்க வரார். அப்ப முகமது அலி அங்கிருந்து ரிலீஸ் ஆயிடுறார். சந்தா சாஹிப் என்ன பண்றார், நம்மளுடைய ராபர்ட் கிளைவ் ஆர்காட்ல வச்சு தூக்குறார். அதன் அடிப்படையில் த ஹீரோ ஆஃப் ஆர்காட் நம்ம என்ன சொல்றோம், யாரை சொல்றோம், நம்மளுடைய ராபர்ட் கிளைவை சொல்றோம். இதுதான் டைவர்ஷனரி அட்டாக் சொல்றோம், திருப்பி தாக்கும் கொள்கைன்னு சொல்றோம். இப்போ இந்த மாதிரி அட்டாக் பண்றதால யாரால கட்டுப்படுத்த முடியல, நம்மளுடைய சந்தா சாஹிப்பால் தாக்குப்பிடிக்க முடியல. அப்ப இந்த வார்ல டிஃபீட் ஆயிடுறாங்க. இந்த ராபர்ட் கிளைவோடைய இந்த டாக்டிக்ஸ் தான் செகண்ட் கர்நாடிக் வார்லயும் சரி, அடுத்து அந்த தேர்ட் கர்நாடிக் வார்லயுமே அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய விக்டரிக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கு, வெற்றிக்கு காரணமா இருக்கு. அதுதான் பார்க்க போறோம். ஓகேவா? டைவர்ஷனரி அட்டாக் and made a sudden attack on Arcot so as to relieve pressure on Trichinopoli. Trichinopoli ஒன்றும் இல்லை, திருச்சி தான் சொல்றாங்க. முகமது அலி எக்ஸிக்யூட்டட் சந்தா சாஹிப் இன் 1752. நம்ம முதல்ல பார்த்தோமா, முகமது அலி திருச்சி கோட்டை சந்தமடைந்திருந்தார். அவர் சந்தா சாஹிப் வந்து இங்கே முற்றுகையிட்டு இருந்தார். அப்புறம் அவர் அங்கே ஆர்காடுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, ஆர்காட்ல யார் டிஃபீட் பண்ணிடுறா, நம்மளுடைய ராபர்ட் கிளைவ் டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் முகமது அலி 1752ல தன்னோட அப்பாவை கொன்ன சந்தா சாஹிப்பை யார் கொண்டுடுறா, முகமது அலி கொண்டுடுறார். ஓகேவா? எஸ். அதோட முடிவு பாருங்க, ஹெவி ஃபினான்ஷியல் லாசஸ் டியூ டு டியூப்ளெக்ஸ் பாலிசி ஆன் டு பிரெஞ்ச். என்னன்னா இதுல டியூப்ளேயோடைய பாலிசி நம்ம என்ன பண்ணாங்க, திருச்சி போய் முற்றுகையிட்டது பெரிய ஒரு தப்பா போயிருச்சு, தப்பிச்சு போனாலும் விட்டுருக்கணும். அப்படி விடாது பிரெஞ்சுக்கு ஒரு பெரிய பேக் ட்ராப்பா பார்க்கப்படுது. அப்போ பிரெஞ்சு டியூப்ளெக்ஸ் கொள்கை காரணமாக பெரும் நிதி இழப்பு ஏற்படுது. அதனால டியூப்ளெக்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, திரும்ப அடைச்சிருப்பாங்க. அவருக்கு பதில் கவுண்டிலாலியை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. த இங்கிலீஷ் அண்ட் பிரெஞ்ச் அக்ரீட் நாட் டு இன்டர்ஃபியர் இன் த குவாரல்ஸ் ஆஃப் நேட்டிவ் பிரின்சஸ். இந்த செகண்ட் பேட்டில் ஆஃப் கர்நாடிக்ல என்ன ட்ரீட்டி சைனா இருக்குன்னா, பாண்டிச்சேரி ட்ரீட்டி சைனா இருக்கும், ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. ஓகே, இதுல இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நோட் பண்ணிக்கோங்க. ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரியோட முடிவில் என்ன பண்றது, அவங்கவுங்க இடத்துல யார் யார் எங்கெங்க கேப்சர் பண்ணாங்களோ அந்தந்த இடத்த அவங்கவுங்க திரும்ப ஒப்படைச்சிடணுங்கிறது இது. அதே மாதிரி லோக்கல் ரூலர்ஸோடைய அவங்களோட பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்ல என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய பிரிட்டிஷோ பிரெஞ்சோ தலையிடக்கூடாதுங்கிறது தான் இந்த ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரியோடைய விளைவு. ஓகேவா? இல்லை சிக்னிஃபிகன்ஸ் பாருங்க, நம்ம முதல்ல பார்த்த வாருக்கும் இதில் இருக்க வாருக்கும் என்ன வித்தியாசம், ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாருக்கும் செகண்ட் கர்நாடிக் வாருக்கும் என்ன வித்தியாசம்னா, ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரில் யாரோட கை ஓங்கி இருந்துச்சு, கர்நாடிக் நவாப் இந்தியன் ரூலர்ஸோட கை ஓங்கி இருந்துச்சு. பட் ஆனால் செகண்ட் கர்நாடிக் வாரில் அப்படியே ஆல்டர் ஆயிருக்கும். என்னன்னா நம்மளுடைய ராபர்ட் கிளையோட கை ஓங்கியிருக்கும், இங்கே டூப்ளெக்ஸோட கை ஓங்கியிருக்கும். பிரிட்டிஷ் வந்து பெரிய அளவுக்கு நான் இருப்பாங்க, பிரிட்டிஷோட ரூலர்ஸ் வந்து ரொம்ப வீக், நம்ம இந்தியன் ரூலர்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அதான் சொல்லிட்டு இருக்கு, இந்தியன் அத்தாரிட்டி வாஸ் நோ லாங்கர் நெசசரி ஃபார் யூரோப்பியன் சக்சஸ், ரேதர் இந்தியன் அத்தாரிட்டி இட் செல்ஃப் வாஸ் பிகேமிங் டிபெண்டன்ட் ஆன் யூரோப்பியன் சப்போர்ட். நான் சொன்னேன்னா, அப்போ யூரோப்பியன்ஸோட சப்போர்ட் இல்லாமல் இந்தியர்களால் என்ன பண்ண முடியாது, தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்க முடியாதுங்கிற நிலைமையில இதுக்கப்புறம் என்ன தேவையில்லை, பிரிட்டிஷோட வெற்றிக்கோ இல்லை பிரெஞ்சோட வெற்றிக்கோ யாரோட உதவி தேவையில்லை, இந்தியன்ஸோட உதவி தேவையில்லைங்கிற நிலைமை மாறி இருக்கு. அதுதான் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் நம்மளோட செகண்ட் கர்நாடிக் வார். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் இஸ் தேர்ட் கர்நாடிக் வார். தேர்ட் கர்நாடிக் வார் ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு முக்கியமான ஒரு வாரா தேர்ட் கர்நாடிக் வார் பார்க்கப்படுது. தேர்ட் கர்நாடிக் வார் யார் யாருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்கே அயர்குட், பிரிட்டிஷ் சைடில் அயர்குட், அங்கே கவுண்டிலாலி ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில். ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் நம்ம இதில் என்ன இஷ்யூ பார்த்தோம்னா, முதல்ல நான் முன்னாடி சொன்னேன்னா நம்ம டியூப்ளெக்ஸு செகண்ட் கர்நாடிக் வாரில் தோத்தது உடனே என்ன பண்ணிட்டாங்க, கூப்பிட்டுட்டாங்க. ஓகேவா? பட் ஆனால் பிரிட்டிஷ் மாதிரி ஒரு வாரில் தோத்த உடனே கூட மாட்டாங்க. அதுவே ஒரு பெரிய பேக் ட்ராப்பாக இருக்குது யாருக்கு, நம்மளுடைய ஃப்ரெஞ்சுக்கு. ஓகேவா? ஏன்னா ஃப்ரெஞ்சுக்கு நம்ம இந்த டியூப்ளெக்ஸுக்கு தெரியும் இதை எப்படி கொண்டு போனால் நம்ம சக்ஸஸ் கொண்டு போகலாங்கிறது டியூப்ளெக்ஸ் தெரியும். பட் அவருக்கு அந்த ஒரு வாய்ப்பே கொடுக்காம என்ன பண்ணுறது, ஒரு வாரம் தோற்று போன உடனே திரும்ப அவங்க நாட்டுக்கே அழைச்சிக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவாக பார்க்கப்படுது. அதன் அடிப்படையில் அயர்கூட் இங்கே இங்கிலீஷ் சைடில், கவுண்டிலாலி அங்கே ஃப்ரெஞ்ச் சைடில் தேர்ட் கர்நாடிக் வார் நடக்குது. காரணம் இந்தியாவிலேருந்து இல்லை, ஃபாரின்லேருந்து, டியூ டு ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன். அதாவது ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாருக்கு. இந்த கர்நாடிக் வாருக்கு 7 years வார், அதாவது 7 ஆண்டு போர் சொல்லுவாங்க. எப்போ நடக்குது, 7 வருஷம் நடக்குது. 1756 to 1763 இன் யூரோப் when the Austria wanted to recover Silesia in 1756. அதோட அந்த சிலேஷியாவை கேப்சர் பண்ணுற டைம்லனா ஆகுது இந்த ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன் நடக்குது. நம்மளுடைய 7 years வார் நடக்குது. இந்த 7 years வார் அங்கே வெடிச்சாலுமே அதோட இம்பாக்ட் எங்கே இருக்குது, இந்தியாலுமே இருக்குது. ஓகேவா? எஸ். எப்படி நடக்குது, கவுண்டிலாலி ரொம்ப ஒரு 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 அட்வென்ச்சரஸான ஒரு பர்சன், ரொம்ப ஒரு துடிப்புமிக்க ஒரு நபர். அவர் என்ன பண்ணுறார், குறிப்பாக மஸ்லிப்பட்டினத்தில் பிரெஞ்சு முக்கியமாக 1758 பிரெஞ்சு ஆர்மி அண்டர் கவுண்டிலாலி
கேப்சர் த இங்கிலீஷ் ஃபோர்ட்ஸ் அட் செயின்ட் டேவிட் அண்ட் விஜயநகரம். முதல்ல அவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஈஸியாக கடலூரில் இருக்க டேவிட் ஃபோர்ட்டை அவர் ஈஸியாக கேப்சர் பண்ணியிருப்பார். கேப்சர் பண்ணதுக்கப்புறம் மெட்ராஸை கேப்சர் பண்ணலான்னு வந்திருப்பார். அந்த நேரத்தில் தான் அவருடைய டாக்டிக்ஸ் எல்லாமே ரொம்ப இதாக இருக்கும். இங்கிலீஷ் பிகேம் அஃபென்சிவ் அண்ட் இன்ஃப்ளிக்டட் ஹெவி லாசஸ் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ளீட் அட் மசிலிப்பட்டினம். ஓகே, என்ன வார் நடக்குது? பேட்டில் ஆஃப் வேண்டிவாஷ் ரொம்ப 1760 நடக்குது. பேட்டில் ஆஃப் வேண்டிவாஷ் அயர்கூட்டுக்கும் நம்மளுடைய கவுண்டிலாலிக்கும் நடக்கும். அயர்கூட் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன், ஈஸியாக கவுண்டிலாலியை டிஃபீட் பண்ணிடுறார். டிஃபீட் பண்ணிட்டு பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்ச் கேப்சர் பண்ண எல்லாத்தையும் யார் திரும்ப ரிட்டைன் பண்ணுறா? நம்மளுடைய அயர்கூட் ரிட்டைன் பண்ணியிருப்பார். அதனால ஈஸியாக என்ன பண்ணியிருப்பாங்க, தேர்ட் பேட்டில் ஆஃப் கர்நாட்டிக்கில் யாரை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க? நம்மளுடைய கவுண்டிலாலியை நம்மளுடைய பிரிட்டிஷ் ஈஸியாக டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. நான் முன்னாடி சொன்னேன்னா, எப்போல்லாம் வந்து ஃப்ரெஞ்சோடைய கவர்னர்ஸ் வந்து தோத்து போகிறாங்களோ அந்த டைமில் என்ன பண்ணிடுவாங்க, உடனே அவங்க நாட்டுக்கு கூப்பிட்டுவாங்க. சொன்னால் லாலி டிஃபீட் ஆன உடனே ரிட்டர்ன் டு ஃப்ரான்ஸ் when he was imprisoned and executed. காரணம் என்னன்னா, அதிகப்படியான இழப்பை ஏற்படுத்தினதால லாலிக்கு என்ன பண்ணப்படுது, அதிகமான சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அவர் என்ன பண்ணுறார், அவரை கொன்னுடுறாங்க ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட். ஓகேவா, இதுதான் ஃப்ரெஞ்சோட டிஃபீட்டுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு தோல்விங்கிறது சாதாரணமான விஷயம் தானே, ஆனால் அதை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணல, பெருசாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறது, அவங்கள உடனே எக்ஸிக்யூட் பண்ணிடுறது, இல்லைனா வந்து அவங்கள வந்து நாட்டுக்கு திரும்ப ரீகால் பண்ணிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது. ஓகேவா, எஸ். நான் சொன்ன மாதிரி டிசிசிவ் பேட்டில் ஆஃப் வேண்டிவாஷ், General Aircourt of the English routed the French army under the Count Lally took Bussy as a prisoner. புஸ்ஸி வந்து நம்மளுடைய இதில் இருந்திருப்பார், ஹைதராபாத்தில் இருந்திருப்பார். அவரை கூப்பிட்டு அவரை என்ன பண்ணியிருப்பாங்க, அவரையும் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அதனால அயர்கூட் வந்து இந்த வாரில் முக்கியமான பார்ட்டிசிபேட் பண்ணதால அவர் ஹீரோ ஆஃப் வேண்டிவாஷ் அப்படி சொல்கிறோம். ஓகே, ஹீரோ ஆஃப் வேண்டிவாஷ் ஆர் வந்தவாசி வீரர் சொல்லிட்டு யாரை சொல்கிறோம், நம்மளுடைய ஜெனரல் அயர்கூட்டை சொல்கிறோம். ஓகேவா, எஸ். இதோட முடிவில் என்ன ட்ரீட்டி சைன் ஆகுது, ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் இன் 1763 அண்ட் ரீஸ்டோர் டு ஃப்ரெண்ட்ஸ் தேர் ஃபேக்ட்ரிஸ் இன் இந்தியா. ஓகே, என்னன்னா இதுக்கப்புறம் இந்த தேர்ட் கர்நாடிக் வாரில் ட்ரீட்டி என்ன ட்ரீ சைன் ஆகுது, பாரிஸ் ட்ரீட்டி சைன் ஆகுது. இந்த பாரிஸ் ட்ரீட்டி படி பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை தாண்டி அவங்களுடைய ட்ரேட் சென்டரை வேற எங்கேயுமே அமைக்க முடியாது. அதே சமயத்தில் இந்தியன்ஸோடைய பொலிட்டிக்கல் மேட்டர்ஸில் யார் இன்வால்வ் ஆகக்கூடாது, நம்மளுடைய பிரெஞ்சுக்காரர்கள் இன்வால்வ் ஆகக்கூடாதுங்கிற அடிப்படையில் ட்ரீட்டி சைன் ஆயிருக்கும். ஓகேவா, எஸ். இதோட சிக்னிஃபிகன்ஸ் பாருங்க, நேட்டிவ் சர்வ்ட் இன் த போத் ஆர்மிஸ் ஆஸ் அ சிப்பாய்ஸ். என்னன்னா பிரிட்டிஷ் நம்ம ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாருக்கும் இப்போ தேர்ட் கர்நாடிக் வாருக்கு சிக்னிஃபிகன்ஸ் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரில் இந்தியன்ஸ் வந்து ஒரு டெசிசிவ் எத்தரில் இருந்தாங்க. பட் தேர்ட் கர்நாடிக் வார் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. இந்தியன் சிப்பாய்ஸ் யாருடைய ஆர்மியில் செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க, நம்மளுடைய பிரிட்டிஷோட ஆர்மியில், பிரெஞ்சோட ஆர்மியில் செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இட் மார்க் த ஃபால் ஆஃப் இந்தியா டு யூரோப்பியன் இன்வேடர்ஸ். இது குறிப்பாக டெக்கான் ரீஜியனில் ஒரு பெரிய டிக்ளைனை ஏற்படுத்துச்சு. எது, நம்மளுடைய நம்மளுடைய கர்நாடிக் வார் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெண்டு முக்கியமான ரீஜன். ஒன் இஸ் கர்நாடிக் நவாப், ஆர்காட் நவாப், அனதர் இஸ் ஹைதராபாத் நிசாம். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு 60% ஆஃப் சவுத் இந்தியா. ஓகே, சவுத் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 60%. ஓகே, எல்லா ரீஜனுமே இவங்களோடது தான். இந்த ரீஜன் ஃபுல்லாக யார் கண்ட்ரோலில் போயிருச்சு, இப்போ பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் போயிருச்சு. காரணம், அவங்களோட வீக்னஸை யார் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டா, பிரிட்டிஷ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா, இப்போ நம்ம 3 ட்ரீட்டி பார்த்தோம். ஆமாவா, ஒன் இஸ் Treaty of Aix-la-Chapelle. Okay, second one is Treaty of Pondicherry. Third one is Treaty of நம்மளுடைய பாரிஸ். நான் சொன்ன ஷார்ட்கட் சொன்னா Treaty of Aix-la-Chapelle, பாண்டி பாரிஸ் போயிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. பாண்டி பாரிஸ் போயிட்டான், அவ்வளோதான். ஓகேவா, எஸ். 3 ட்ரீட்டி ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ட்ரீட்டியே மறந்துடாதீங்க. இதே மாதிரி மைசூர், நம்மளுக்கு ஆங்கிலோ மைசூர் வார்லையும் பார்ப்போம் 3 ட்ரீட்டி இருக்குது. ஓகேவா, எஸ். அந்த 3 ட்ரீட்டிக்கும் ஷார்ட்கட் நான் சொல்கிறேன். ஓகே, எம்எம்எஸ்னு வரும் அங்கே ஆங்கிலோ மைசூர் வாரில். மெட்ராஸ், மங்களூர், செரிங்கப்பட்டினான்னு சொல்லிட்டு வரும். நாங்கள் சின்ன பின்னாடி சொல்கிறேன் எம்எம்எஸ். ஓகே, இங்கே வந்து பார்த்தோன்னா பாண்டி பாரிஸ் போயிட்டான். ஐலா-சாப்பேல், பாண்டிச்சேரி, பாரிஸ் ட்ரீட்டி. ஓகேவா, எஸ். இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இந்த ஆஸ்பெக்டில் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன் பிரிட்டிஷ் தோற்று போனாங்க, ஏன் பிரிட்டிஷ் தோற்று போகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் முதல்ல சொல்லியிருக்கேன், இங்கிலீஷ் கம்பெனி இஸ் அ பிரைவேட் கன்சர்ன் whereas French is a state concern. Hence the English created enthusiasm and self confidence. எந்த ஒரு டெசிஷனுமே பிரிட்டிஷால ஈஸியாக எடுக்க முடியும், வேறஸ் நம்மளுடைய ஃப்ரெஞ்சால் என்ன பண்ண முடியாது, ஈஸியான டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு டெசிஷன் யார்கிட்ட கேட்டு தான் எடுக்கணும், பிரிட்டிஷ்கிட்ட கேட்டு தான் எடுக்கணும். ஓகேவா, அது இல்லாமல் அவங்களால அட்டானமஸாக செயல்பட முடிஞ்சு பிரிட்டிஷால். ஓகேவா,
த இங்கிலீஷ் நேவி வாஸ் சுப்பீரியர் டு த ஃப்ரெஞ்ச் நேவி. நான் முன்னாடி பார்த்தோம், ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் மற்ற யூரோப்பியன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போதுமே நான் சொல்லியிருப்பேன், பிரிட்டிஷோட நேவி ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டான ஒன்று. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகுது, ஈஸியாக அவங்களால இது பண்ண முடியுது. த இங்கிலீஷ் ஹெல்ட் 3 இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் லைக் கால்கட்டா, பாம்பே, மெத்ராஸ், வேரஸ் ஃப்ரெஞ்ச் ஆட் ஒன்லி பாண்டிச்சேரி. முதல்ல நம்ம பார்த்தோம், பிரிட்டிஷ் 3 முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கலான பிளேசஸை கேப்சர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? எஸ், நம்ம இந்த 3 முக்கியமான ஸ்ட்ராட்டஜியில் பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கேப்சர் பண்ணது பாம்பே. பாம்பே வந்து 1668ல் அந்த யூரோப் நம்மளுடைய பிரின்சஸ் கிட்ட இருந்து கிஃப்ட்டுக்காக வந்திருக்கும் பாம்பே. செகண்ட் வந்து நம்மளுடைய மெத்ராஸ். அடுத்து வந்து பெங்காலையும் ஓரளவுக்கு கேப்சர் பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய பேட்டில் ஆஃப் பக்சார் மூலமா. ஆமாவா? அப்போ கர்நாடிக் வார் முடியறதுக்குள்ளேயே என்ன ஆயிட்டு, நம்மளுடைய பெங்காலையும் கேப்சர் பண்ணியாச்சு. நான் சொன்னா ராபர்ட் கிளைவ் எங்க இருந்தா வந்திருப்பார், பெங்கால்ல இருந்தா வந்திருப்பார். அப்போ ஃபோர்ஸஸை ஈஸியாக குவிக்கிறதுக்கு அப்போ 3 இடத்துல பெட்டாலியன்ஸ் வச்சிருப்பாங்க. ஆமாவா? அவங்களுடைய ஆர்மி ஃபோர்ஸஸ் வச்சிருப்பாங்க. அப்போ ஈஸியாக எந்த இடத்துல பிரச்சனைனாலும் அவங்களால மேனேஜ் பண்ண முடியும் அவங்களோட ஃபோர்ஸஸை. ஓகேவா? அப்போது இது பயங்கர ஸ்ட்ராங்காக யாருக்கு இந்த ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ்க்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு. இதே நம்மளுடைய ஃப்ரெஞ்சுக்கு பார்த்தோன்னா இந்த பிரச்சனை இல்லை. ஃப்ரெஞ்சுக்கு என்னன்னா ஒரே ஒரு பிளேசஸ் தான், எங்கே மட்டும்தான், அவங்களுக்கு பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆர்மி சென்டராக இருந்துச்சு. அதை தாண்டி சின்ன சின்ன ட்ரேட் சென்டர் வச்சிருந்தாங்க தவிர்த்து அது அவங்களுக்கு முக்கியமான ஒரு இடமா யாருக்கு இல்லை, நம்மளுடைய ஃப்ரெஞ்சுக்கு இல்லை. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் இஸ் the French subordinated their commercial interest to the territorial ambitions, but the British never neglected their commercial interest. ஓகேவா? எஸ், எந்த வகையிலுமே பிரிட்டிஷ் என்ன பண்றது இல்லை, அவங்களுடைய கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டை என்றைக்குமே இது பண்ணுறது இல்லை. தங்கள் வணிக நலனை பிராந்திய லட்சத்துக்காக அடிபணிந்தனர், அதாவது விட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அவங்களோட ஆனால் பிரிட்டிஷ் அதுமாரி பண்ணல. பிரிட்டிஷோட முக்கியமான நோக்கம் என்னன்னா வணிகம் மட்டும் தான் நோக்கம். அப்போ வணிகத்தை அவங்களோட ட்ரேட் பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அவங்களோட பொலிட்டிக்கல் பவரை அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்காக தான் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரியான வார்லாம் நம்ம முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன், இந்த போர்கள் மூலமாக அவங்கள அடி பண்ணி வைக்கிறது. ஓகே. superiority of commanders in the British camp cannot be matched by the French. நான் சொன்ன மாதிரி அந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள்கிட்ட இருந்த முக்கியமான அவங்களுடைய தளபதிகள் எல்லாருமே பிரிட்டிஷ்க்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தனாக இருந்தாங்க. ஆனால் அதே அளவுக்கு தளபதிகள் இருந்தாலுமே ஆனால் ஒரு சில சின்ன சின்ன நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக்கலான டெசிஷன்ஸில் சின்ன மிஸ்டேக் பண்ணுறதால என்ன பண்ணுறது, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஃபீட் ஆகிட்டாங்க. இதுலேயே பாருங்கள், அந்த நம்மளுடைய டேவிட் ஃபோர்ட்டை தேர்ட் கர்நாடிக் பேட்டிலில் டேவிட் ஃபோர்ட்டை கேப்சர் பண்ணிவிட்டு மெட்ராஸை நோக்கி போனது பெரிய தப்பு. ஏன்னா மெட்ராஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர் ஆஃப் பிரிட்டிஷ். அப்படி இருக்கும் மெட்ராஸை கேப்சர் பண்ணும்போது என்ன ஆகிட்டார், கவுண்டிடாலே ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்களால் அவங்களோட ஃபோர்ஸ் தன்னோட வலிமை தெரியாமல் என்ன பண்ணுறது, பிரிட்டிஷை அடிக்க போகிறது ரொம்ப தப்பாக போயிடுச்சு. ஓகே. எஸ், இது கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன், கன்சால்டேட் பண்ணி பாருங்கள். கர்நாடிக் வார்ஸ், ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன். ஓகேவா? எஸ், நம்ம முன்னாடி சொன்னால் ஆஸ்ட்ரிய வார் ஆன் சக்சஷன் தான் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாருக்கு பெரிய இஷ்யூவாக இருக்குது. பேட்டில் ஆஃப் சாந்தோம், ஆல்சோ known as பேட்டில் ஆஃப் அடையார் 1746. அப்போ யார் யாருக்கு சண்டை நடக்குது, பிரிட்டிஷ்க்கும் அன்வருதீனுக்கும். பிரிட்டிஷ் அன்வருதீன் ஒரு சைடும், ஃப்ரெஞ்ச் டியூப்ளெக்ஸ் தலைமையில் ஒரு சைடு இருக்காங்க. அன்வருதீன் சப்போர்ட்டாக அவருடைய சன் யார் வரா, மஃபூஸ் கான் வரார். அப்போ 2 பேர் சேர்ந்து யார் அடிக்கிறாங்க, ஃப்ரெஞ்ச் அடிக்கிறாங்க. ஃப்ரெஞ்ச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ ட்ரீட்டி வந்து ஃப்ரெஞ்ச் சைடில் இருந்த நம்மளுடைய பாரடைஸ் என்ன பண்ணுறார், பிரிட்டிஷை கேப்சர், நம்மளுடைய மெட்ராஸை கேப்சர் பண்ணிடுறார். கேப்சர் பண்ணதுக்கப்புறம் என்ன ட்ரீட்டி சைன் ஆகுதுன்னு பார்த்தோம், ட்ரீட்டி ஆஃப் ஐக்ஸ்லா-சாப்பேல் 1748. ஓகேவா? எஸ். அப்போ ஃப்ரெஞ்சோட இன்டர்ஃபியன்ஸ் இந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ் ஆஃப் கர்நாடிக் ஹைதராபாத். அப்போ செகண்ட் கர்நாடிக்கான வாருக்கான காரணம் என்னன்னு பார்க்கப்படுது, நம்மளுடைய வார் ஆஃப் சக்சஷன். அவங்களுடைய பீரியடில் அவங்களுடைய ரீஜனில் ஏற்பட்ட அந்த சக்சஷன் இஷ்யூஸ் தான், வாரிசுரிமை இஷ்யூஸ் தான். பிரிட்டிஷ் முகமது அலி, நாசிர் ஜங். ஓகே, அவங்க ஆப்போசிட் சைடில் ஃப்ரெஞ்சு யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, சந்தா சாஹிப்புக்கும் முசாவர் ஜங்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் யார் டிஃபீட் பண்ணிடுறாங்க, முகமது அலி நவாப் ஆஃப் கர்நாடகா மாறுறா, சந்தா சாஹிப்பையும் அன்வருதீனையும் கொண்டுடுறாங்க. ஓகே, முசாவர் ஜங் இறந்துடுறார். நசீர் ஜங் வந்து நிஜாமா ஆறார். ஓகேவா? ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி 1754 சைன் ஆகுது. அடுத்து தேர்ட் பேட்டில் ஆஃப் கர்நாடிக், நம்மளுடைய 7 இயர் வார்ஸ் எல்லாமே இது கன்சல்டேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஜஸ்ட் இது ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீகால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இருந்து கர்நாடிக் போர், 3 கர்நாடகா போர்கள் பற்றி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் பேட்டில் நம்மளுடைய 1746லேருந்து 1748 வரைக்கும். செகண்ட் பேட்டில் ஆஃப் கர்நாடிக் 1749லேருந்து 1754 வரைக்கும். தேர்ட் பேட்டில் ஆஃப் கர்நாடிக் 1756லேருந்து 1763 வரைக்கும் நடந்திருக்கும். அதில் முக்கியமாக இந்த கர்நாடிக் ஏன் கர்நாடகா சூஸ் பண்ணாங்கன்னு நான் சொன்னேன், ஏன்னா ரொம்ப வீக்கஸ்ட் பிளேஸாக இருந்துச்சு. கர்நாடிக் ரீஜியனும் நம்மளுடைய ஹைதராபாத் ரீஜியனும். அதே சமயத்தில்
பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும் ஈஸியாக என்ன பண்ணலாம் இங்கே கேப்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கர்நாடிக் ரீஜனை கேப்சர் பண்ண பார்க்குறாங்க. அதனால முதல்ல வந்து டியூப்ளெக்ஸும் நம்மளோட லாரன்ஸும் மோதுறாங்க ஃபர்ஸ்ட் கர்நாடிக்கில். என்ன மாதிரி நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம். கேப்டன் பாரடைஸ் ஈஸியாக மெட்ராஸை கேப்சர் பண்ணிடுறார். எந்த பேட்டில்? பேட்டில் ஆஃப் அடையார். பேட்டில் ஆஃப் அடையார் ஆல்சோ நோன் அஸ் பேட்டில் ஆஃப் சாந்தோம் பார்த்தோம் 1746ல் நம்மளுடைய சந்தா சாஹிப்பை டிஃபீட் பண்ணிடுறாங்க. அதோட விளைவாக என்ன ட்ரீட்டி சைன் ஆகுதுன்னு பார்த்தோம். நம்மளோட ட்ரீட்டி ஆஃப் ஐக்லா சாப்பேல் சைன் ஆகுது. மெட்ராஸ் திரும்ப யார்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க? பிரிட்டிஷ்கிட்டே ஒப்படைச்சிடுறாங்க. அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? கேப்டன் பாரடைஸ் தலைமையிலான சின்ன படை யாரை டிஃபீட் பண்ணிடுது? மஹபூஸ் கான் தலைமையிலான இந்தியன் படையை டிஃபீட் பண்ணுது. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறோம்? இந்தியன் ரூலர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்? கம்ப்ளீட்டாக டிஃபீட் பண்ணுறோம். தோக்கடிக்கணும். ஒரு வாரில் தோக்கடிக்கணும்னா அதுதான் நம்ம பேட்டில் ஆஃப் அடையார், பேட்டில் ஆஃப் சாந்தோம். செகண்ட் பேட்டில் பார்த்தோம் நம்ம ராபர்ட் கிளைவ் யார் டிஃபீட் பண்ணுறா? நம்மளுடைய டியூப்ளெக்ஸை டிஃபீட் பண்ணுறார் பேட்டில் ஆஃப் நம்மளுடைய ஆர்காட்டில். அதான் சொல்லுவோம் டைவர்ஷனரி அட்டாக்னு பார்த்தோம். ஆமாவா? டைவர்ஷனரி அட்டாக்னு பார்த்தோம். ஆமாவா? என்ன பேட்டில்? பேட்டில் ஆஃப் ஆம்பூர். பேட்டில் ஆஃப் ஆம்பூரை யாரை கொண்டு விடுறாங்க? நம்மளோட அன்வருதீனை கொண்டு விடுறாங்க. அப்போ திருப்பி தாக்குதல் நம்மளுடைய திருச்சியில் போயிட்டு யார் தஞ்சமடைஞ்சிடறா? நம்மளுடைய முகமது அலி தஞ்சமடைந்ததுக்கு அப்புறம் அவரை சுற்றி வளைச்சிட்டாங்க சந்தா சாஹிப் தலைமையிலான படை. சுற்றி வளைச்சதுக்கு அப்புறம் நம்மளோட ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறார்? ஆற்காடை தாக்க சொல்கிறார். ஆற்காடை தாக்கும் போது அதை காப்பாற்றுறது போகும்போது நம்ம சந்தா சாஹிப்பையும் கொண்டுடுறாங்க. ஓகே, அதோட முடிவில் என்ன ட்ரீட்டி சைன் ஆகுதுன்னு பார்த்தோம். ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி ரொம்ப முக்கியமான ட்ரீட்டி. அப்போ ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரியின் முடிவில் அவங்க யார் என்ன பண்ணக்கூடாது? உள்நாட்டு இஷ்யூவில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவாகுது. ஓகேவா? எஸ். அப்போது இதுக்கப்புறம் இந்தியர்களுடைய தேவை இல்லை அப்படிங்கிறத உணர்த்தின செகண்ட் பேட்டில் ஆஃப் கர்நாடிக் தான் உணர்த்திருக்கோம். இதுக்கப்புறம் என்ன தேவையில்லை? இந்தியன்ஸோட ஹெல்ப் யாருக்கு தேவையில்லை? யூரோப்பியன்ஸ்க்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நம்மளுடைய செகண்ட் பேட்டில் ஆஃப் கர்நாடிக் தெரிவிச்சிருக்கோம். ஓகேவா? எஸ். அடுத்த பேட்டில் நம்மளுடைய தேர்ட் பேட்டில் ஆஃப் கர்நாடிக். இங்கே பிரிட்டிஷ் சைட்லேருந்து அயர்கூட்டும், ஃப்ரெஞ்ச் சைட்லேருந்து யார் வரா? நம்மளோட கவுண்டிலாலியும் வந்திருப்பார். கவுண்டிலாலி ஒரு சில பண்ண மிஸ்டேக்கால என்னவாயிடுச்சு? ஃப்ரெஞ்சு தோற்று போயிருக்கும். அதில் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து 7 years வார், 7 ஆண்டு போர் சொல்லுவோம். ஓகேவா? எஸ். அதில் பார்த்து கோர்ஸ் ஆஃப் டேவிட் ஃபோர்ட்டை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. மெட்ராஸை கேப்சர் பண்ண வரும்போது தான் ஈஸியாக என்ன பண்ணியிருக்கோம்? ஃப்ரெஞ்சு நம்மளுடைய பிரிட்டிஷ் படை வந்து அயர்கூட் தலைமையிலான படை வந்து வந்தவாசியில் வச்சு டிஃபீட் பண்ணியிருக்கோம். ரொம்ப வந்தவாசி, காவேரி பாக்கம், ஆரணி அந்த ரீஜனில் நடந்திருக்கும் வார். அப்போ ஈஸியாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய பிரிட்டிஷ் வந்து இங்கிலீஷை நம்மளுடைய ஃப்ரெஞ்சை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. இந்த வார் ரொம்ப இதுவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான வார். அதனால நம்மளோட அயர்கூட் என்னன்னு சொல்கிறோம்? ஹீரோ ஆஃப் வேண்டிவாஷ்னு சொல்கிறோம். ஓகேவா? நம்ம சொல்கிற மாதிரி என்ன ட்ரீட்டியோட சைன் ஆயிருக்கும்? ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். ஓகேவா? இதோட முக்கியத்துவம் வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. 2 ஃபோர்ஸஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, தோல்விக்கான காரணங்கள் பார்த்தோம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ட்டு. ஓகே ஓகே இது வரைக்கும் இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஆங்கிலோ மைசூர் வார்ஸ்னால் என்ன, மைசூர் வார் யார் யாருக்கு நடந்துச்சு அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.